வணக்கம் ரிதி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. அண்ணா சாலை ஓமந்தூரார் கலைஞர் சிலை அருகில் இருந்து இந்த பேரணியானது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மறைந்ததையொட்டி திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெறும். இந்த அமைதி பேரணியை பொறுத்தவரையில் ஓமந்தூரார் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திலிருந்து இந்த பேரணி தொடங்கி கலைஞர் சிலை அருகே தொடங்கி காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் வரையில் இந்த பேரணி அமையும். அந்த வகையில் இந்த ஆண்டும் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஓமந்தூரார் நினைவு வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் தற்பொழுது அந்த ஓமந்தூரார் அண்ணா சாலையில் இருந்து பாலகர் சாலை வழியாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திற்கு பேரணியாக சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார். தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், கே.என்.நேரு, முத்துசாமி, ஏவாவேலு, சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்து வருகிறோம். தற்பொழுது ஓமந்தூரார் வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பாலகர் சாலை வழியாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்துவதற்காக பேரணியாக வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் வாலாஜா சாலை முழுவதுமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் மட்டும் அந்த சாலை ஓரங்கள் நிற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இந்த பேரணியில் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உடல்நிலை நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சரை உற்சாகத்துடன் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகத்துடன் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். பேரணியாக சென்று காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.